படைவீரர் கொடிநாள் மிக சிறப்பாக நம்மரசால் ஏன் கொண்டாடப்படுகிறது? கொடிநாள் என்பது இந்தியாவின் முப்படை வீரர்களின் அரும் பணிகளையும் தியாகத்தையும் போற்றும் நாளாகும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தின் 7ஆம் நாளை படைவீரர் கொடிநாளாக இந்திய அரசும் இந்திய மாநில அரசுகளும் கடைபிடிக்கின்றன. இந்த கொடிநாள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தியாக உணர்வுடன் பணியில் ஈடுபடும் முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் காக்கும் சமுதாய கடமையை நிறைவேற்றும் வகையில் கொடி விற்பனையின் மூலமும் நன்கொடைகள் மூலமும் திரட்டப்படும் நிதியை படை வீரரின் குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காகவும் உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களின் மறுவாழ்வு பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் முன்னாள் படைவீரர் நலத்துறை உயிரிழந்த படைவீரர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காகவும் மாற்றுத்திறன் கொண்ட படைவீரர்களின் குழந்தைகளின் கல்வி போன்றவற்றுக்கும் இந்த நிதியின் மூலம் தொடர்ந்து உதவி செய்து வருகின்றது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வரும் படைவீரர்கள் கொடிநாளுக்கு பொதுமக்கள் அனைவரும் தாராளமாக உதவி புரிய வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் பாதுகாப்பு அமைச்சகமும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம் படை வீரர்களின் தியாக உணர்வையும் வீரத்தையும் பாராட்டினார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் தைரியம் நிறைந்த பணிகளில் நம்முடைய வீரர்கள் ஈடுபட்டு உள்ளனர். அவர்கள் எல்லைகளை பாதுகாப்பதுடன் இல்லாமல் நாட்டிற்காக தங்களது உயிரையே இழந்துள்ளனர். நம்முடைய தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றுக்கும் அவர்கள் மூலமான பாதுகாப்பு என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றார். மேலும் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கொடிநாளில் படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.